அக்கொரு நாள் காலை காட்டின் நடுவில் ஒரு சின்ன முயல் ஓடிக்கொண்டிருந்தது. அதன் கையிலில் ஒரு பெரிய மிட்டாய் பை. அத நேரத்தில் அருகிலுள்ள கிராமத்தில் அருண் என்ற ஒரு சிறுவன் தன் தாத்தாவுடன் காட்டுக்குள் நடந்து சென்று கொண்டிருந்தான். அருண் திடீரென் மிட்டாய்களுடன் ஓடும் முயலை பார்த்து என்று கூப்பிட்டான். முயல் நின்று, "ஹா, இது ரகசிய மிட்டாய் மிஷன், இன்னும் சொல்லக்கூடாது" என்று சொன்னது. அந்த போதே குட்டு 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 என ஒலி எழுந்தது. மரங்களின் மேலிருந்து 10 குரங்குகள் கீழே குதித்தன. அவங்க கண்கள் மின்னது. ஏன் தெரியுமா? மிட்டாய் பை பார்த்துட்டாங்க. குரங்குகள், "ஏ முயலே, மிட்டாய் கொடு, இல்லன்னா நாங்க சிரிச்சே உன்னை பயமுறுத்திடுவோம்." முயலும் அருணும் பயந்து ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஆனா அருணுக்கோ ஒரு திட்டம் வந்தது. அவன் மெல்ல குரங்குகளிடம் சொன்னான், "மிட்டாய் வேண்டுமா? முதல்ல ஒரு டான்ஸ் போட்டி பண்ணணும். யாரு நல்லா ஆடுறாங்களோ அவருக்குத்தான் மிட்டாய்." குரங்குகள் அப்படியே குதித்து பெரிய மகிழ்ச்சியில் டான்ஸ் ஆரம்பித்தன. ஒரு குரங்கு கால் சாக்கை போட்டது, மற்றொன்று தன் வாலை மைக்ரோஃபோன் மாதிரி வைத்தது, மற்றொன்று கோலிவுட் ஹீரோ மாதிரி ஸ்டைல் போட்டது. முயலும் அருணும் இந்த சந்தர்ப்பத்தில் மெதுவா மிட்டாய் பையோட ஓடித்தாங்க. டான்ஸ் முடிச்ச குரங்குகள் பார்த்தால், "அட்டடா, மிட்டாய் போயிடுச்சே!" அனைத்து குரங்குகளும் ஒன்றாக, "அந்த டான்ஸ் போட்டி ஒரு பெரிய மாஸ்டர் பிளான்" என்று அலறின. முயலும் அருணும் வீட்டுக்கு போயிட்டு அருண் சொன்னான், "சரி முயலே, மிட்டாயை பாதி பாதி பங்கிட்டுக் கொள்ளலாமே." முயல் கண்ணை சிமிட்டி, "சரி, ஆனா அடுத்த முறை நம்ம திட்டத்தில் குரங்குகளுக்கு ஆட்டோமேட் புக்கிங் சிஸ்டம் வச்சிட்டலாமா?" இருவரும் சேர்ந்து சிரித்துக் கொண்டு மிட்டாய் சாப்பிட்டார்கள்.